டேய் போன குடுறா, நான் டியூஷன் டீச்சர் கால் பண்ணிட்டு தரேன். இதை கொண்டாந்து போட்டு தரேன். டேய் நீ கேம் தானே விளையாடுற, நான் டியூஷன் டீச்சர் கால் பண்ணி தந்துடுறேன். அதெல்லாம் தர முடியாது. டேய் தாடா. தர முடியாது. தாடான்னு. டேய் நீ இப்ப எனக்கு குடுக்கலன்னா நான் உன்னை அடிச்சிருவேன்டா. அடிச்சுக்கோ, இது அம்மா எனக்காக கொடுத்தது. அது உனக்குலாம் கிடையாதுடா. குடுடா. ஏய் தாடா. குடுடா. ஏய் நான் அடிச்சிருவேன்டா. குடுடா. ஏய் தாடா. டேய் போன குடுடா. முடியாது. போன குடுடா. முடியாதுன்னு. குடுடா. தர முடியாதுடா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? குடுடா. அம்மா நான் டியூஷன் டீச்சர் கிட்ட டவுட் கேட்கறதுக்கு ஃபோன் கேட்டம்மா. தர முடியாதுன்னு இவன் கேம் விளையாடுறாமா. அம்மா நீங்க எனக்கு தானமா ஃபோன் கொடுத்துட்டு போனீங்க, அண்ணன் வந்து குடிங்கறாமா. பா சண்டை போடாம விளையாடுங்கப்பா. நாங்க இந்த ஹெலிகாப்டரை வச்சு விளையாடுங்க. டேய் ஹெலிகாப்டர் குடுறா, பாத்துட்டு தரேன். அதெல்லாம் தர முடியாது. டேய் தாடா பாத்துட்டு தரேன். டேய் தர முடியாதுடா. போடா. டேய் அம்மா ரெண்டு பேரும் தானே வச்சு விளையாட சொன்னாங்க. அதனால இல்ல, அம்மா எனக்கு மட்டும் தான் தந்தாங்க. உனக்கு தர முடியாது. போடா. நானும் சொல்லிட்டே இருக்கேன். டேய் வாங்கோ. இதா நீ எடுத்துக்கோ. ஐயோ என்ன மண்டையில அடிச்சிட்டானே. அவனை நான் என்ன பண்ண போறேன் பார். மண்டெல்லாம் வலிக்குதே. அம்மா அந்த டாலிஷ் என்ன மண்டையில அடிச்சிட்டாமா. எதுக்கு ஒண்ணு அடிச்சா? நீங்க இந்த ஹெலிகாப்டர் கொடுத்தீங்கல்ல, அத குடுறா பாத்துட்டு தரேன்னு. அதுக்கு என்ன அடிச்சிட்டு போயிட்டாமா. ஏன்பா இந்த ஹெலிகாப்டருக்கெல்லாமாப்பா சண்டை போடுவீங்க? அவனை கூப்பிட்டு கேளுங்கம்மா, அவன் தாமா அடிச்சான் ஃபர்ஸ்ட். சரி நான் அவனை கூப்பிட்டு கேக்குறேன். உனக்காக நான் ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன். ஹை ஐஸ்கிரீம். கசாண்டா. அம்மா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. சரி நீ சாப்பிடு, நான் வரேன். டாலிஷ் ஏன்பா அண்ணன் அடிச்ச? அண்ணன் ஹெலிகாப்டர் பிடிக்கிட்டாமா. அதுக்காக அண்ணன் அடிப்பியாப்பா? அப்புறம் நான் அவன் கிட்ட இருந்து எப்படிமா ஹெலிகாப்டரை வாங்குறது? அவன் உன்னை விட பெரியவன், அவனை நீ அடிக்க கூடாது சரியா? சரி சரி முயற்சி பண்றேன். சரி அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஹை வேஃபர் பிஸ்கட்டா. थैंक यू மா, थैंक यू so much. இங்க பாத்தியா அம்மா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. இங்க பாத்தியா அம்மா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. என்னது ஐஸ்கிரீமா? அம்மா இப்ப என்னப்பா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? அம்மா எனக்கு மட்டும் 10 ரூபாய் வேஃபர் பிஸ்கட் வாங்கிட்டு அண்ணனுக்கு கசாண்டா ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கீங்க. அப்பா நீ சின்ன பையன், அதனால உனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். அண்ணன் பெரியவன் இல்லையா, அதனால உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தப்பா. ஓ நான் சின்ன பையன் என்ன ஏமாத்துவீங்களா? அப்புறம் இது மட்டும் நானே சாப்பிடணும். இதையும் அவரே சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடு. தாலி இல்லப்பா. நான் சின்ன பையன் எல்லாருமே என்னையா ஏமாத்துறாங்க. அவனை என்ன பண்றான் பாரு. என்னாச்சுப்பா? அம்மா நான் வர வழியில யாரோ தண்ணி ஊத்திட்டாங்கம்மா. அதுல வழிக்கு கீழே விழுந்து என் முட்டிலாம் வலிக்குதும்மா. சரிப்பா சரிப்பா சரி பண்ணிடலாம்ப்பா. அம்மா இது நிச்சயமா அந்த டாலிஜோட வழியா தாமா இருக்கும். அவன் தாமா என்ன தண்ணி ஊத்தி கீழே விழ வச்சிருப்பான். அவனை நான் என்ன பண்ண பாருமா. நான் தான்ப்பா தண்ணி குடிக்கும் போது தவறுதெல்லாம் கீழே சிந்திச்சுப்பா. அம்மா நீங்களாம்மா? ஆமாப்பா சாரிப்பா. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? இந்த ஐடியா பண்ணி பாப்போம், ஒர்க் அவுட் ஆகுதா பாப்போம். ஷாம் என்னம்மா? இது உன் தம்பி உனக்காக கிஃப்ட் கொடுத்தாப்பா. நிஜமாவாம்மா? ஆமாப்பா. அவனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். நான் தான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறேன். சரிம்மா நான் இப்பவே போய் என் தம்பி கிட்ட சாரி கேக்குறேன். சரிப்பா. தாலி என்னம்மா? இங்க பாரு, அண்ணன் உனக்காக கிஃப்ட் கொடுத்திருக்கான். அம்மா அண்ணனா எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தான்? ஆமாப்பா அண்ணன் தான் கொடுத்தான். நிஜமா? நிஜமா அண்ணன் தான்ப்பா கொடுத்தான். அப்ப அண்ணனுக்கும் என் மேல பாசம் இருக்கலாமா? நான் இப்பவே போய் அவன்கிட்ட சாரி கேட்க போறேம்மா. சரிப்பா போய் சாரி கேளு. அண்ணா என்ன மன்னிச்சிருமா. தம்பி என்னைய மன்னிச்சிருப்பா. அண்ணா தம்பி அண்ணா தம்பி
எப்படியோ 2 பேரும் ஒற்றுமைட்டாங்க. அது போதும் எனக்கு. ஏய் டாலிஷ், டைம் 5 ஆக போகுதுடா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நம்ம படிக்கலன்னு தெரிஞ்சது நம்மள பின்னி எடுத்துருவாங்க. தம்பி இப்போ என்ன பண்றது? அக்கா, நான் அம்மா வரும்போது போய் நான் சோஃபா கடையில ஒளிஞ்சுக்கிறேன். நான் போய் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். அட, தம்பி சோஃபா பின்னாடி போய் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டான். சரி, நம்மளும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம். இந்த சீபாவும் டாலிஸும் எங்க போனாங்க? படிக்க சொன்னா படிக்காம போன வச்சு விளையாடிட்டு இருக்கிறீங்களா? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? என் கையில மாட்டுங்க உங்களை. நான் என்ன பண்றேன் பாரு. ஓ சீபா, சீபா. ஐயோ, அம்மா நம்மள கூப்பிடுறாங்களே. இப்போ நம்ம வெளியே வரலாமா? வரலாமா? வரலாம், வரலாம். வா பைரவா. இப்ப மாட்டினியா? சீபா, உன்னால எல்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிய முடியுமா? வா இங்க, வா இங்க, வா. அம்மா, ஸ்கிரீனுக்கு பின்னாடி சுத்தமா இருக்கான்னு பார்க்க போனோமா? ஏய், என்ன முட்டாள் நினைச்சியா? எங்க உன் தம்பி? ஓ, துரை இங்க இருக்கிறாரா? ஏ டாலிஸே, வெளியே வா. சார் வரமாட்டாரு, நானே போய் கூட்டிட்டு வரேன். எழுந்துரு, 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 எழுந்துரு. சோஃபா கடையில என்ன செய்யற? சோஃபா கடையில கும்பிட்டு பாத்துக்கிட்டு இருந்தம்மா. நானு உங்க அம்மா. நான் ஒன்னும் லூஸ் கிடையாது நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. வாங்க போய் 2 பேரும் உட்காருங்க. போங்க. 2 பேரும் ஒழுங்கா புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, இல்லன்னா அவ்வளவுதான். அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் படிக்கணும்? அம்மா, எனக்கும் எல்லாம் தெரியும், நானும் படிக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்போ ஒரு குரல் சொல்லுங்க. குரல் தானம்மா, இப்பவே சொல்றேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எப்படி இருக்கு? ஓ, குரல் சொல்ல சொன்னா ரஜினிகாந்த் குரல்ல சொல்றியா? உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உள்ள போய் என் பெரம்பு எடுத்துட்டு வந்து உன்னை வெளுத்து வாங்குற பாரு. இரு. ஐயா அக்கா, அம்மா பெரம்பு எடுத்துட்டு வந்து நம்ம 2 பேரும் அடிக்க போறாங்களா? வா, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வா தம்பி, ஓடிடலாம். ஏய், எங்க ஓடுறீங்க? தப்பிச்சிட்டு தான் நினைப்பா? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவீங்களா? அப்ப வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம்டா, அம்மா புடிச்சிட போறாங்க. சரி சரி, ஓடி வா, ஓடி வா, சீக்கிரம் ஓடி வா. அக்கா, எப்படியோ நம்ம அம்மா கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பி ஓடி வந்துட்டோம். ஆமா தம்பி. யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க? இப்ப 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, இது கிராணி. ஆமா, நான் கிராணி. நீங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்கீங்க. உங்க 2 பேரையும் நான் இன்னைக்கு கூட்டிட்டு போக போறேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தீங்களா? என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அக்கா, நம்ம எப்படியாவது தப்பி ஓடி வந்துட்டோம். ஆமாப்பா, நல்ல வேலை. இங்க இருந்து நம்ம எங்கேயாவது போய் தப்பிச்சு ஒளிஞ்சிக்கணும். அக்கா, அங்க பாருங்க, ஒரு வீடு இருக்கு, நம்ம அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். சரி தம்பி, வா அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். ஏய், எங்க வந்திருக்கீங்க? ஏய், எங்க வந்தீங்க? ஏய், நீ யாரு? ஏய், யார் நீ? இங்க எதுக்கு வந்த? நான் மோசமான கிராணி. இந்த 2 பசங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்கள புடிச்சிட்டு போக வந்திருக்கேன். உங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஏன் உணவு நான் தர மாட்டேன். முடியாது, அவங்க எனக்கு வேணும். அவங்க என்னோட உணவு நான் தான் சாப்பிடுவேன்.
இல்ல அவங்க என்னோட உணவு நான் தான் சாப்பிடுவேன். இல்ல நான் தான் சாப்பிடுவேன். இல்ல நான் தான் சாப்பிடுவேன். இவங்க 2 பேரும் என்னோட ஏரியாக்குள்ள வந்திருக்காங்க. இவங்கள நான் தான் சாப்பிடுவேன். நாய்களுக்கு தான் ஏரியா, நீ நாயா? சீ 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 சீ. என்ன குட்டி சாத்தா உன்னை பார்த்து கிராணி நாயன்னு சொல்லிருச்சு. எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. சீ 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 சீ. ஏய் கிராணி, யார பார்த்து நாயின்னு சொன்ன? உன்னை என்ன பண்றான் பாரு. ஓ, என்னையே எதிர்க்க வரியா நீ? ஏய், நீ யார பார்த்து நாயின்னு சொன்ன? உன்னை என்ன பண்றான் பாரு. ஓ, என்னையே எதிர்க்க வரியா நீ? ஏய், நீ யார பார்த்து நாயின்னு சொன்ன? அட என்ன குட்டி சாத்தா உன்னை கிராணி இப்படி அடிக்குது. ஏய், என்னைய அடிச்ச நீ? ஏ குட்டி சாத்தா, நீ என்ன அந்த கிராணி கிட்ட இப்படி அடி வாங்குற? பார்க்கவே அசிங்கமா இருக்கு. சீ 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 சீ. ஏய், என்னைய அடிச்சிடல. இப்போ என் பவர் காட்டுறேன் பாரு. அக்கா அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இது நல்ல சமயம். வா இங்க இருந்து ஓடிடலாம். சரி தம்பி வா போயிடலாம். ஏய் கிராணி, ஏ குட்டி சாத்தா, அவங்க நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ. அட உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. சரி கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போய் விளையாடுவோம். அட குரங்கு மாமா, நம்ம புக்ல படிச்சிருக்கோம்ல குரங்கு தான் நம்மளுக்கு மாமான்ட்டு. ஹாய் குரங்கு மாமா, எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா, வீட்டுக்கு போய் பழம் சாப்பிடலாம். என்ன மாமா முழிச்சு பாக்குறீங்க? நான் தான் மாமா டாலிஸ். டாலிஸ் மாமா, என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? அட மாமா வீட்டுக்கு போலாம் வாங்க. சும்மா வாங்கன்றல வாங்க. அட பயப்படாதீங்க மாமா, இது நம்ம வீடு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பழம் தருவேன். வாங்க. அட சும்மா பயப்படாதீங்க மாமா. வாங்க மாமா, வாங்க மாமா, வாங்க வாங்க. வாங்க வாங்க மாமா, வாங்க உள்ள வாங்க. என்ன மாமா எங்க நின்னுட்டீங்க? போய் சோஃபால உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு தான் சாப்பிட பழம் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா, பழம் சாப்பிடுங்க. ஐயோ இன்னும் பசிக்குதா? வீட்ல வர பழம் இல்லையா? இப்ப என்ன பண்றது? நீங்க என்ன கவலைப்படாதீங்க மாமா, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி வரும்போது பழம் வாங்கிட்டு வர சொல்றேன். சரியா? அட டாலிஸ், ஹலோ சொல்லி டாலிஸ். அம்மா வீட்டுக்கு மாமா வந்திருக்காங்கம்மா. வரும்போது மறக்காம பழம் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? ஓ அப்படியா, சரி சரி, கொஞ்ச நேரத்துல எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. மாமா அம்மா வரும்போது பழம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இருங்க, நான் வீட்ல ஏதாவது பழம் இருக்கான்னு தேடி உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா பழம். நீங்க என்ன மாமா, உங்களுக்கு இன்னும் பசி அடங்கலையா? ஐயோ வீட்ல இருந்த எல்லா பழமும் காலி ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாலிஸ், இந்த குரங்கு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆமா மாமா வந்திருக்கிறாருன்னு சொன்ன, அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? அம்மா என்னம்மா நீ பெரிய படிப்புனா படிச்சிருக்க, நீ பெரிய ஆளுன்னு நினைச்சா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? அம்மா இதாம்மா என் மாமா குரங்கு மாமா. இது உன் மாமாவா? ஆமாமா, உங்க பாடத்துல வந்திருக்கமே, நீங்க படிச்சது இல்லையா? நான் படிச்சிருக்கேன், என் பாடத்துல வந்திருக்கு. குரங்கு நான் மாமான்னு போட்டிருக்கேம்மா. அப்ப இவரு என் மாமா தானேம்மா? சரி சரிம்மா, நீங்க வாங்கிட்டு வந்த பழத்தை எல்லாத்தையும் கொடுங்க. மாமாக்கு ரொம்ப பசிக்குதான். வீட்டுல இருக்க எல்லா பழத்தையும் கொடுத்துட்டேன். அப்ப கூட மாமாக்கு பசி எடுக்கல. சரி சரி பழத்தை கொடுமா, மாமாக்கு கொடுக்கலாம். என்ன சொன்ன? இந்த குரங்கு வீட்டுல கூட்டிட்டு வந்துட்டு இல்லாம வீட்டுல இருக்கிற பழம் எல்லாத்தையும் இந்த குரங்கு கொடுத்துட்டியா? அம்மா இவரு நம்ம மாமாமா, நம்ம மாமாவை நம்ம தானே பாத்துக்கணும்.
உன் பைத்தியத்தை இப்ப நான் தெளிய வைக்கிறேன். ஏடாங்க தொடப்ப கட்டிய. நம்ம அம்மா கிட்ட மாட்டலன்னா அம்மா நம்ம சொன்னே எடுத்துருவேன். என்னப்பா களியே தலை வச்சிட்டு இருக்கீங்க? நான் தலை வர்றதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன ஷாம் வந்துட்டு பேசாமே போற? இல்ல ஒண்ணு இல்ல. சரிடா. அட அக்கா இந்த ஸ்டடி ரூம்ல இல்ல போல. என்ன டாலிஷ் வந்துட்டு பேசாம போற? ஒண்ணு இல்லக்கா, எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் தரீங்களா? பால் தானேப்பா, இந்த உடனே கொண்டு வரேன். டேய் உன்னால பால் குடிக்காம இருக்க முடியாதா? என்ன டாலிஷ் பால் வேணுமா வேண்டாவா? இல்லக்கா எனக்கு பால் வேண்டாம். அக்கா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. என்னப்பா தண்ணி? அக்கா இப்பதானக்கா தண்ணி கொடுத்தீங்க? இல்லப்பா இப்பதான் எடுத்துட்டு வரேன். அக்கா நீங்க குடுக்கல எனக்கு தண்ணி, அப்ப வேற யாரும் எனக்கு தண்ணி கொடுத்துருப்பா. அக்கா எனக்கு ஆபீஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் கொஞ்சம் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் இங்க உட்காருங்க. சரிப்பா நீ போயிட்டு வா. டாலிஷ் இங்க வா. என்னாச்சுனா? இங்க என்ன நடக்குது எனக்கே தெரியலப்பா. நம்ம இங்க இருக்க வேணாம், வா சீக்கிரம் இங்க போயிடலாம். எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? ஆ!